இப்போது லாஸ்ட் டைம் சொல்லும்போது ஜாதகட்டமே பார்க்காம வெறுமனே தேதியை மட்டும் கேட்டு சூரியனுடைய நிலையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கேந்திரம் பார்த்து அதிலிருந்து பலன் சொன்னோம். இந்த முறை வேற ஒரு தலைப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் அது வாய்ப்பு போன தடவை மற்றவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் கேட்டு எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது. இப்போது எல்லாருக்கும் ஏதோ ஒரு திசை நடந்துகிட்ருக்கும். அந்த திசை நல்லா நடக்கிறதும் கஷ்டப்படுத்துறதும் அப்படிங்கிறது எதனால்? எல்லாருக்கும் ஏதோ ஒரு திசை நடந்துட்டு தானே இருக்கு இல்லையா? அப்போது எதனால் ஒரு திசை நன்றாக இருக்கிறது, ஒரு திசை ரொம்ப வர்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு சில காரணம் இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்கு. ஒரு 100 காரகத்துவமாக போட்டிருப்பாங்க உத்தரகால அமிர்தத்தில். நல்ல காரகத்துவங்களும் இருக்கும், கெட்ட குணங்கள் காரகத்துவம் குணங்கள் பிடிச்சிக்கோங்க. இப்போ சூரிய திசை வேலை செய்யணும். ஒரு ஆளுக்கு சூரிய திசை வேலை செய்யணும். எப்படி இருந்தால் சூரிய திசை வேலை செய்யும்? முதல்ல சூரியனான கம்பீரமான ஆள், ஒரு ஈகோவான ஆள், செருக்கு இருக்கும், கம்பீரமும் இருக்கும். இந்த கம்பீரத்தை கொஸ்டின் பண்ணும்போது செருக்கு வெளியே வந்துடும். ஒரு ஆள் கம்பீரமான ஆள்னு சொல்கிறான், அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட குறைய 2 சொன்ன உடனே அவர் உள்ள அந்த செருக்கு வெளியே வந்துடும். நம்ம எல்லாருக்குமே கம்பீரமும் இருக்குது, செருக்கும் இருக்குது. சூரியன் இல்லைன்னா ஜாதகமே இல்லை. சூரிய உதயத்திலிருந்து தான் நம்ம லக்னத்தெல்லாம் கணிக்கிறோம். அப்போது அந்த சூரியன் திசையாக வந்தால் நாம் என்ன செய்வோம்? நம்ம எப்படி இருந்தால் நமக்கு அந்த சூரிய திசை பிரமாதமாக வேலை செய்யும்? சூரியனுக்கு காரகன் குரு. குருன்னா அறிவை நோக்கி பயணப்படுகின்ற ஒரு கிரகம், நமக்கு அறிவை ஏற்படுத்துகின்ற, நமக்குள் அறிவு விவாதத்தை நடத்துகின்ற ஒரு கிரகம். ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். சூரிய திசை வேலை செய்யணுமா? குரு வலுவாக இருந்தால் வேலை செய்யும். ஒரு ஜாதகத்தில் சூரிய திசை வேலை செய்யணுமா? சூரியன் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, 6, 8, 12 கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு வலுவாக இருக்கா, சூரிய திசை கண்ணை மூடிட்டு வேலை செய்யும். சிம்பிளான விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் சூரியன் உச்சமாக இருந்தாலும் கூட பலருக்கு வேலை செய்யாமல் போய்விடும். அதுக்கு முதல் திசை சுக்கிர திசை பிரமாதமாக வேலை செஞ்சுருக்கும். சுக்கிரன் உச்சம், சோம்பேறியாக இருந்தால் கூட வேலை செஞ்சுருக்கும். சுக்கிரன் உச்சமாக இருந்தால் கொஞ்சம் சோம்பலாக இருப்பாங்க. சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமான சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சுக்கிரன் உச்சமாக இருக்கிறவனுக்கு சொந்த வீடு இருக்காது, அழகான வீட்டில் குடியிருப்பான். வாடகை குடியிருப்பான். ஒருத்தன் 1 கோடி ரூபா செலவழித்து ஒரு வீடை கட்டி அதை 20 லட்ச ரூபாய்க்கு ஒத்திக்கு 100 ஆள் கொடுத்த மாதிரி. அந்த வீட்டோட காஸ்ட்டு அப்படி கூட்டிகிட்டே வருமா, அதனோட விலை கூட்டிகிட்டே வரும், அதனுடைய அந்த மதிப்பு கூட்டிகிட்டே வரும். 1 கோடி ரூபாய்க்கு வீடை கட்டினா வாடகைக்கு விட்டான், அதை ஒத்திக்கு கொடுத்துட்டான் 20 லட்ச ரூபாய்க்கு. ஒரு சேட்டு 20 லட்ச ரூபா கொடுத்து இவன் 1 கோடி ரூபா கட்டின வீட்டில் நல்லா இருந்து 15 வருஷம் இருந்து திரும்பி போகும்போது அந்த 20 லட்ச ரூபா வாங்கிட்டு போயிடுவான். 20 லட்ச ரூபாய்க்கு வட்டிக்காக அங்கே குடியிருப்பான். இது எப்படி அப்படின்னா, சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் 2-3 வீட்டுக்கு சொந்தக்காரனாக இருப்பான். 2-3 வீட்டுக்கு சொந்தக்காரனாக இருப்பான். ரொம்ப சிம்பிளான இடத்துல கூட அவன் குடியிருப்பான். ஆனால் சொத்துக்கள்லாம் வலுவாக இருக்கும். அப்படிப்பட்ட சுக்கிரன் வலுத்தால் சூரியன் வேலை செய்ய மாட்டார். பல அமைச்சர்கள் ஜாதகத்தில் பார்த்துருக்கேன், சூரியன் உச்சமாக இருக்கும். சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால தான் அவர் நல்ல ஒரு மந்திரி பதவியில் இருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் சுக்கிர திசை முடிஞ்சு சூரிய திசை வந்த உடனே 91 கிடைக்கல, பதவி கிடைக்கல, போச்சு. அதுக்கு முதலெல்லாம் பதவியில் இருந்தாலும் சூரிய திசை வந்த உடனே பதவி போச்சு. ஏன் பதவி போச்சு அப்படின்னு சொன்னால், சூரியனுக்கு வேதகன் சுக்கிரன், வேதனையை தருபவன், தவறாக வழி நடத்துபவன். சரி, அப்போ சுக்கிரன் யாருன்னு நமக்கு தெரியணும். சுக்கிரன் யாருன்னா, அவன் நீச்சமாக இருந்தால் 2 வீட்டுக்கு சொந்தக்காரன், உச்சமாக இருந்தால் ஒரு நல்ல வீட்டில் குடியிருப்பான், ஆனால் சொந்தமாக இருக்காது, அப்படிலாம் பார்த்தா அது இல்லை. சுக்கிரனுடைய காரகத்துவம் அனுசரணை. ஒரே வார்த்தை, சுக்கிரன்னா அனுசரணைன்னு அர்த்தம்.
ஜாடிக்கேற்ற மூடின்னு சொல்லுவாங்க. ஒரு போல்ட்டருக்கு அதற்குரிய நட்டை போட்டால் தான் அதில் போட முடியும் இல்லையா? 1 mm கூடவோ குறைச்சோ 1/2 mm கூடவோ குறைச்சிருந்தா யூஸ் இல்லை இல்லையா? அனுசரணை அப்படிங்கிறது வந்து தான் சுக்கிரனுடைய காரணம். சூரியன்ட்ட அனுசரணை எதிர்பார்க்க முடியுமா? நீங்கள் கருணையை எதிர்பார்ப்பீங்களா, அனுசரணை எதிர்பார்ப்பீங்களா? அப்போது சுக்கிரன் வலுவாக இருந்தால் அவன் எல்லோருக்கும் அனுசரிக்கக்கூடிய தொண்டு வேலை செய்கிறவனாக இருந்தால் சூரிய திசை மருந்துக்கு கூட வேலை செய்யாது. நீங்கள் சுக்கிரன் வலுவாக எந்த ஜாதியில் இருக்கிறத கண்ணை மூடி சொல்லுங்கள், சூரியன் வேலையே செய்ய மாட்டார். ஏன்னா சூரியன்ட்ட அனுசரிக்கக்கூடிய குணமே கிடையாது. அவர் பார்த்தாலே அடுத்தவன் அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும். என் பார்வையை புரிஞ்சுக்கிறாவன் எப்படி என் வார்த்தையை புரிஞ்சுக்கிறான்னு கேட்பார் சூரியன். அப்படிப்பட்ட ஆள். வேதகன், பணிவு, பணிவிடைகள் இதெல்லாம் சுக்கிரனுக்கு சொந்தம். அதெல்லாம் சூரியனுக்கு கிடையவே கிடையாது. அவர் பாட்டுக்கு எக்ஸிஸ்டன்ஸியெல்லாம் இருப்பார். சூரியன் தான் நமக்கு ஒளி, உஷ்ணம் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. உணவுலேருந்து அத்தனைக்கு சூரியன் தான் காரகன். ஆனால் அந்த சூரியனுக்கு நாம் என்ன காமிக்கிறோம்? தண்ணி காமிக்கிறோம். சூரியனுக்கு காலையில் இருந்துச்சோன்னே தண்ணி காமிக்கிறோம் இல்லையா? அர்க்கியம் பண்ணுறோம். அப்போது அந்த அவ்வளவு சக்தியை தர சூரியனுக்கு நம்ம பிரதி உபகரணம் எதுவும் சொல்ல வந்தனம் பண்ணும்போது தண்ணி காமிக்கிறோம். அந்த சூரியனால் அனுசரித்து செல்ல முடியாது, மற்றவர்கள் அனுசரித்து செல்வார்கள். அப்போ சுக்கிரன் வலுவாக இருந்தால் இந்த சுக்கிரன் நீசமானவங்களாம் மற்றவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக போக மாட்டாங்க, அடிமையாக இருக்க மாட்டாங்க. சுக்கிரன் உச்சமாக இருந்தால் பிரமாதமாக சர்வீஸ் பண்ணுவாங்க. நிறைய ஜாதத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அடுத்து சந்திரன். சந்திரன் வந்து சூரியனால் நம்ம கண்ணுக்கு தெரிகிறார். 24 மணி நேரம் சந்திரனுடைய ஒரு பகுதி வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சந்திரனுடைய ஒரு பகுதி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சந்திரன் மீது ஒளி பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் வளர்பிறை தேய்பிறை வருவதனால ஒளி நிறைந்த பகுதியை நாம் ஒன்று வளர்பிறையில் பார்த்து அதிகமாகிட்டே பார்த்துட்டு வரோம், தேய்பிறையில் அந்த ஒளி அற்ற பகுதியை நாம் கூடுதலாக பார்த்துக்கிட்டே வர்றோம். அதுதான் வளர்பிறை தேய்பிறை. சந்திரனுக்கு வேதகன் யாருன்னா சூரியன் தான் வேதகன். சூரிய ஒளி படுவதனால்தான் சந்திரனுக்கு கேரக்டர் வருது. அதெல்லாம் வாஸ்தவம் தான். திதி வருது, கரணம் வருது, யோகம் வருது. எல்லாமே வந்து சூரியன் இல்லைன்னா சந்திரனால் இது எதையுமே கொடுக்க முடியாது. ஆனால் அதில் வேதனையான விஷயம் என்ன அப்படின்னோம்னா, சூரியன் வந்து வலுவாக இருந்தால், ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் சந்திர தசை வேலை செய்யாது. 8ல் சூரியன் மறைஞ்சிட்டாரு, சந்திரன் பிரமாதமாக வேலை செஞ்சான். ஒரு தனுசு லக்ன ஜாதகம் வச்சுக்கோங்க, 8வது இடத்துல சூரியன் கெடுக்கணும்ல, சூரியன் கெடுக்கணும்ல, கெடுக்கலை. சூரியன் பிரமாதமாக வேலை செஞ்சார். 9 கூடையவர் 8ல் போய் மறைஞ்சு இண்டிவிஜுவலாக கம்பீரமாக வேலை செஞ்சார். சுக்கிர புத்தியில் ஊரை விட்டு துரட்டி விட்டார். சூரியனில் சுக்கிர புத்தியில் ஊரை விட்டு துரட்டி விட்டார். பரதேசம் போயிட்டான். ஆனால் சந்திர திசையில் ஊரெல்லாம் அவனுக்கு சொந்தக்காரங்களாயிட்டாங்க. சந்திர திசையில் 4வது இடத்துல சந்திரன், தனுசு லக்னத்துக்கு 4வது இடத்துல சந்திரன், ஊரெல்லாம் சொந்தக்காரங்களாயிட்டாங்க. சூரியன் கெட்டு போயிட்டாரா? 8ல் மறைஞ்சிட்டாரா? சூரியன் 8ல் மறைஞ்சிட்டார். சூரிய திசையில் அந்த நபர் வந்து ஒரு வேலையும் அடுத்த ஆள் பார்த்ததில்லை. சந்திர திசை வந்தது, சூரியன் மறைஞ்சிருச்சு. சூரியனை போல கம்பீரமான ஆட்கள் இல்லை செருக்கான ஆட்கள் எல்லோரும் சரண்டர். யார்கிட்ட? இந்த சந்திர திசை நடக்கிற ஆள்கிட்ட. நல்லா கவனிச்சுக்கோங்க. சூரியன் கெட்டு போயிட்டா சந்திர திசை பிரமாதமாக வேலை செய்யும், ஞாபகம் வச்சுக்கோங்க அதை. ஆனால் இந்த சந்திரனுக்கு ஒரு காரகத்துவம் இருக்குது. சந்திரன் எப்படி வந்து, சந்திரனுக்கு சிஷ்யன் ஒரு பேர் இருக்குது இல்லையா? சந்திரனுக்கு சிஷ்யன் ஒரு பேர் இருக்குது. சந்திரன் மாதிரியெல்லாம் யாரும் சிஷ்யனாக இருக்கவே முடியாது. அந்த சந்திரன் சிஷ்ய தோரணை உடையவன். அந்த சிஷ்ய தோரணை எங்கேருந்து கிடைக்க தெரியுமா? ஒரு பயத்திலேருந்து கிடைக்குது. எல்லோரும் கற்றுக்க வர்றாங்க, எல்லோரும் ஜோதிடம் கற்றுக்கிறணும். பயம் இல்லாமல் கற்றுக்கிற முடியுமா? எக்ஸாமை பற்றின பயம் இல்லாமல் படிப்பு வருமா? எக்ஸாமை பற்றின பயம் இருந்தால் தான் படிப்பு வரும். அப்போது சனி பயந்தவன். சனினா யார்?
இந்த உலகத்தை பார்த்து, அவனுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பயத்தை அதிகமாக ஏற்படுத்துபவன் சனி. அந்த சனியோட பயத்தில் இருந்து சந்திரனுக்கு சிஷ்ய தோரணை எங்கேருந்து கிடைக்குது? சிஷ்யத்துவம் எல்லாத்தையும் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் சந்திரனுக்கு எங்கேருந்து கிடைக்குது? சனியோட பயத்திலேருந்து. அப்போ சந்திரனுக்கு யார் காரகன்? சனி தான் காரகன். சனி உச்சமாக இருந்தால் சந்திர தசை பிரமாதமாக வேலை செய்யும், எங்கே இருந்தாலும். இதெல்லாம் குறுக்கு வழி, நீங்கள் நோட் பண்ணிக்கணும். காரகன், பாசகன், போதகன், வேதகனில் இது சும்மா போட்டிருக்காங்க, யாருக்கும் தெரியாது, யாரும் அதை எடுத்து பேசுகிறதே இல்லை. உங்களுக்கு சனி வலுவாக இருக்கிறார் ஒரு ஜாதத்தில், சந்திரதசை எங்கே வேணாலும் இருக்கட்டும், 12 கூட இருக்கட்டும், பிரபாவமாக வேலை செய்வார். எந்த இடத்துல இருந்தாலும் கற்றுக்குருவார். யாருக்கு வேணாலும் சிஷன் ஆயிடுவார், யாருக்கு வேணாலும் செக்ரட்டரி ஆயிடுவார், அசிஸ்டண்ட் ஆயிடுவார், சப்போர்ட் பண்ணிடுவார், எல்லார் வேலையும் செஞ்சு கொடுத்துருவார், ஓடி ஓடி வேலை செய்வார். அவ்வளோ மரியாதை இருக்கும் சந்திரனுக்கு. அதே மாதிரி சந்திரனுக்கு சூரியன் வலுத்தா சந்திரதசை வேலை செய்யாது. 24 மணி நேரமும் சூரியன் பார்க்குறாருன்னு சொல்லிட்டேன், 24 மணி நேரமும் பார்க்குறாருன்னு சொல்லிட்டேன். சூரியனால் தான் வளர்பிறை தேய்பிறை ஏற்படுது. யாருக்கு? சந்திரனுக்கு. சந்திரன் பூமியை சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு, சூரியனை பார்த்துக்கிட்டே, வச்சகன் வாங்காமல் பார்த்துக்கிட்டே. சந்திரன் தன்னைத்தானே சுற்றி கொள்வதில்லை. சந்திரன் வச்சகன் வாங்காமல் சூரியனை பார்த்துக்கிட்டே பூமியை சுற்றி வர்றார். அப்போது நடுவில் ஒரு ஆள் இருக்கிறார், சூரியன் மாதிரி ஒரு தலைவன் இருக்கான். ஆனால் அந்த தலைவன் தான் சிஷ்ய தோரணையை போதிக்கலை. சூரியனுடைய மகன் யார்? சனி. அந்த சனி எங்கேயோ இருக்கிறாரு. இந்த உலகத்தை பற்றின பயம், பொருளாதாரத்தை பற்றின பயம், உறவுகளை பற்றின பயம், அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றின பயம். ஒரு உழைப்பு எங்கேருந்து வருது? பயத்திலேருந்தே வரும். முன்னெச்சரிக்கை இருந்தால் தான் அந்த பயம் இருந்தால் தான் நமக்கு முன்னெச்சரிக்கை வரும். அப்படிப்பட்ட சனி காரகனாக இருக்கிறார் சந்திரனுக்கு. சூரியன் உச்சமாக இருந்தால் கட்டாயமாக சந்திரதசை வேலை செய்யாது. சூரியன் பிரமாதமாக இருக்கிறார், வேலை செய்யாது. அதுக்கடுத்து செவ்வாய். ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி நம்மெல்லாம் ஃபீல் பண்ணு எங்கேருந்து ஃபீல் பண்ணு, எடுறா வண்டியா போடுறா அவனை அப்படின்னு சொன்னால் வேலை செய்யும். எந்த ஒரு படத்துலையாவது ஒரு ஸ்டண்ட் காட்சி கூட இல்லாமல் ரஜினிகாந்த் நடித்தா அந்த படம் ஓடுமா? ஓடவே ஓடாது. எடுறா வண்டியை போடுறாவன் அப்படின்னா ஓடும். அப்போது டெக்னிக்கலாக எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் செவ்வாய் வேலை செய்ய மாட்டார். வீரத்துக்கு எங்கே வேலை இல்லை? புதன்கிட்ட ஒரு வேலையும் இல்லை. புதன் துப்பாக்கி மாதிரி, உள்ள குண்டு இருக்குது, மருந்து இருக்கு. இவன் சிலம்பு பிடிச்சிருப்பான், அது பிடிச்சிருப்பான், அது பிடிச்சிருப்பான், என்ன வேணாலும் எடுத்தால் இத்தனை பேர் வேணாலும் அடிச்சிருவான். அப்படிப்பட்ட ஆள். அப்படின்னு எடுத்தால் துப்பாக்கி டப்புன்னு சுட்டான், போயிட்டான், முடிஞ்சு வச்சான். புதன் நல்லா இருந்தால் செவ்வாய் வேலை செய்யாது. செவ்வாய் வேலை செய்யாது. தேக பலம் இருக்காது. புதன் வலுவாக இருந்தால் ஒருவனுக்கு தேக பலம் இருக்காது, அறிவு பலம்தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். பஞ்சாங்கத்தில் ஒரு 7 வரியில் போட்டிருக்கான், காரகன், பாசகன், போதகன், வேதகன்னு. ஆனால் அதனோட காரணத்துக்குள்ளே போனால் எந்த திசைக்கும். அந்த காலத்தில் எப்படி பலன் சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? ராசிக்கட்டத்தை பார்த்தோன்னே இப்படி தான் இருக்கும், பா இதை செய், முடிஞ்சு போச்சா. ட்ரெடிஷ்னல் ஜோதிடம் அங்கே தான் நிற்குது. அப்போ அந்த செவ்வாய்க்கு எங்கே பவர் கூட, எப்போ செவ்வாய் திசை வேலை செய்யும்? அவனுக்கு கீழே 100 இன்னசென்ட்டான ஆட்கள் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு ஒரு கொத்தனார் வேலை கொடுத்துட்டாங்க, கீழே பில்டிங்கில் ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்க. அவன் தான் சீனியர். இந்த கொத்தனாரில் அவன் தான் சீனியர். அவனுக்கு போய் ஆமாம் மேஸ்திரி, கொத்தனார் சொன்னால் தெரியாது, சரி ரைட் ஓகே, மேஸ்திரி. அப்போது இந்த செவ்வாய் வேலை செய்யணும் அப்படின்னா நிறைய பேர் அவன் சொல்கிறது கேட்குறாங்க. பயம் இங்கேயும் அந்த பயம். சனின்னா பொதுஜனம்னு அர்த்தம். பொதுஜனம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது, போராட்டம் நடக்குது. போலீஸ்காரர்கள் இப்போ 10,000 பேர் கூடுற இடத்துல போலீஸ்கார் 5,000 பேரை போடுவாங்க இல்லை. ஒரு 100 போலீஸ்காரங்க இருப்பாங்க. 10,000 பேர் கூட கொடுத்து 100 பேர் கூட 50 பேர் தான் இருப்பாங்க. அங்கங்கே எல்லாரையும் சேலஞ்ச் பண்ணி நிற்பான்.
ஏதாவது கலவரம் மாதிரி அப்படி தெரிஞ்சால் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் இல்லாட்டி இன்ஸ்பெக்டர் சார்ஜ்னு சொல்லிட்டானே போதும், கையில் கம்பு எடுத்து 2 பேரை வெளுத்தானே ஓடிடுவான் 10,000 பேர். அப்போ எந்த இடத்துல பயம் இருக்கோ அந்த இடத்துல செவ்வாய்க்கு பலம் இருக்குது. 10 பேர் பயந்தா மாதிரி நடிக்கிற அவன் இருந்தால் கூட பரவாயில்ல, செவ்வாய் தசை வேலை செஞ்சிடும். 10 பேர் எதிர்த்து பேசிட்டான்னா செவ்வாய் தசை வேலை செய்யாது. குருவை போய் செவ்வாய் பாய்ச்சிக்கிற முடியுமா? குரு என்ன செய்வார், பார்க்குற பாரு இந்த நாய் ஏன் இன்னும் நமக்கு வந்து நமஸ்காரம் பண்ணாமல் இருக்குன்னு நினைப்பார் குரு. ஆனால் சனி அப்படி நினைப்பாரா? நினைக்க மாட்டார். செவ்வாய் பார்த்தோன்னே அப்படின்னு அதுக்கு ஒரு பவ்யமாக பாவனை காமிப்பார். இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகிறீங்க, செவ்வாயோட வீடு அது. அங்கே போய் நின்று ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னா உடனேலாம் அவங்களுக்கு சேர்லாம் கொடுக்க மாட்டான். உடனேலாம் சேர்லாம் கொடுக்க மாட்டான். ஐயா உங்கள்கிட்ட ஒரு இது ஒன்று பெட்டிஷன் ஒன்று கொடுக்கணும்னு. என்னையா அப்படின்னு. இல்லைங்க அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் இங்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் அப்படியா எழுது பெட்டிஷன் எழுது அப்படின்னு வாங்கி வச்சுட்டு அது என்னன்னு பார் அப்படின்னு உடனே வேலை நடக்கும். உடனே வேலை நடக்கும். அப்போது இந்த காரகத்துவம் செவ்வாய் வேலை செய்யணும்னா எவ்வளோ பெரிய வீரன் பாருங்கள். வீரன்லாம் பெரிய மாவீரர்கள்லாம் பணிவாக தான் இருப்பான். எந்நேரம் பார்த்தாலும் அடித்தடி பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டான். பயந்தவனால தான் அடிக்க முடியும். ஒருத்தன் அடிக்கிறான்னா அவன் நம்மளை அடிச்சிருவானோன்னு பயந்து இவன் அடிச்சிருவான். பயந்தவன் தான் அடிப்பான். துணிஞ்சவன் அப்படி பேசாமல் இருப்பான், சைலண்ட்டாக. வரட்டும் பார்ப்போம், பிரச்சனையை வந்து சாத்திரும் அப்படின்னு நினைப்போம். அப்போ சுபாவம் எங்கேருந்து வருது? காரகன் எங்கே கிடைக்குது? பயம். ஏன் ஒருத்தன் எல்லா வித்தையும் கற்றுக்கிறான்? அடித்தடி வித்தையெல்லாம் ஏன் கற்றுக்கிறான்? பாதுகாப்பாக இருக்கணும். பயத்துலேருந்து தான் வருது. அப்போ சனி நல்லா இருந்தால் உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து பிரமாதமாக வேலை செய்யும். சனி வலுவாக இருந்தால் பிரமாதமாக அந்த பயம் மனிதருக்குள்ளே வந்து யதார்த்தமாக சொசைட்டியில் ஒரு நல்ல பேர் அது எல்லாத்துக்கும் பயப்படணும். பொருளாதாரத்துக்கெல்லாம் பயப்படணும். பயந்தவனுக்கு லேவதாவி பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணுவான். செவ்வாய் வந்து இந்த பாருங்கள் மூர்க்கமான ஆட்கள்லாம் வட்டி கொடுத்து வாங்குவான். நம்ம பார்த்துருக்கோம் சொசைட்டியில் மூர்க்கமான ஆட்கள் வட்டி கொடுத்து வாங்குவான். அப்போது பயந்தவனுக்கு ஈஸியாக கொடுப்பான். பயந்தவனுக்கு ஈஸியாக கொடுப்பான். இவன் பயப்படுவான், நம்ம போய் மிரட்டினாலே பணம் வந்துடும் அப்படின்னு. துணிஞ்சவனுக்கு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்போ செவ்வாய் எங்கே வலுவாக இருக்கிறாரு? பயந்தவர்கள் மத்தியில் வலுவாக இருக்கிறார். அதே மாதிரி புத்திசாலிகள் மத்தியில் புதன் வலுவாக இருந்துச்சுன்னா செவ்வாய் வேலை செய்யாது. அதுக்கடுத்து வியாழன் புதன் வந்து செவ்வாய் வலுத்தான். அதாவது செவ்வாய்க்கு எப்படி புதன் வேதகனோ அதே மாதிரி புதனுக்கு செவ்வாய் வேதகன். புதனுக்கு செவ்வாய் வேதகன். எவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்கட்டும், எவ்வளவு கால்குலேஷன்லாம் போட்டு டெண்டர் விடுவாங்க, சாராய கடையால் விடுவாங்க முன்னாடிலாம். இப்போ டாஸ்மாக் நடத்துது. ரொம்ப புத்திசாலித்தனமாக நம்ம இத்தனை லட்ச ரூபாய்க்கு எடுக்கலாம், இவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி எல்லாம் இருப்பான். திடீர்னு கலகம் பண்ணிடுவாங்க. இந்த ஏலத்தையும் நடத்த விட மாட்டான். எல்லாம் வெளியே ஒரு ஏலம் நடத்துவோம். கவர்மெண்ட்டு மினிமம் வைக்கிறதுல அதுக்கு மேலே ஒரு 10,000 ரூபாய் மட்டும் வச்சு கொடுத்து முடிச்சுட்டு வெளியே ஒரு ஏலம் விட்டு வந்து ஏலத்தில் பங்கு எடுத்தவனுக்கு பூரா வந்து அவனுக்கு ஒரு ஷேர் கொடுத்துருவாங்க. ஏலம் கேட்க போகிறதுனாலே வந்து 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணால் தான் ஏலம் கேட்க முடியும். எவன்லாம் அந்த டெபாசிட் ரசீது வச்சுருக்கானோ அவனுக்கெல்லாம் அந்த பங்கு போயிடும். ஸோ 10 லட்சத்துக்கு போகிற இதை வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு கவர்மெண்ட்டுக்கு போகும். 10 லட்ச ரூபா ப்ரைவேட் ஆட்கள் கொண்டு போயிடுவான் முன்னால். இப்போ இந்த புத்திசாலித்தனம் எங்கே இருந்தாலும் வலு, செவ்வாய், மூர்க்கம், உடம்புல தேக சக்தி. நிறைய பேருங்க கம்ப்யூட்டரில் உட்காரவனுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ரொம்ப கம்ப்யூட்டரில் உட்காந்துருப்பான் 24 மணி நேரமும். தேக பலம் வலுவாக இருக்கா? சக்தி இல்லை. வலு ஆட்டோமேட்டிக்காக வந்து வாக்கிங் இல்லை, அது இல்லை, இதில் எல்லாம் வந்து ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்டு ஒன்றும் சரியில்லாமல் போயிடும் வாழ்க்கை. அந்த புதனுக்கு வந்து காரகன் யாருன்னா சுக்கிரன். புதனுக்கு காரகன் யார்? சுக்கிரன். சூரியனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கிரகம் யார்? புதன் தானே. அவர் தானே மந்திரி. ஒரு மந்திரி ராஜா வர்றாரு, ராஜாவுக்கு பக்கத்தில் மந்திரி கூட புதன் இருக்கிறார். சூரியன் புதன் சேர்ந்துருந்தால் நிபுணத்துவ யோகம் நம்ம சொல்கிறோம், புதாதித்ய யோகம்லாம் சொல்கிறோம்.
அந்த புதனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது யார்? சுக்கிரன். சுக்கிரன் முழு பெண்மை. புதன் பெண் மாதிரி. பெண் மாதிரி. அப்போது இந்த புதன் நல்ல வேலை செய்யணும்னா சுக்கிரன் வலுவாக இருந்தால் அவளும் பெண் தான். வந்துடுமா? அருமையான அனுசரணை குணம் வந்துடுமா? சுக்கிரன் நல்லா இருந்தால் நல்ல அனுசரணை குணம் வந்துடும். சுக்கிரன் கேந்திர குணங்களில் இருந்தால் புதன் எங்கே இருந்தாலும் வேலை செய்வார் இல்லையா? லக்னத்தில் சுக்கிரன், 12 புதன், மறைந்த புதன் நிறைந்த பலனை தந்து விட்டார். நம்ம வேறு சூத்திரம் வச்சுருக்கோம், அதை சொல்லிடுவோம். உண்மை என்ன? இதுதான். புதனுக்கு நம்ப வச்சு ஏமாத்துகிற குணம் இருக்குது. சுக்கிரன் வலுவாக இருந்தால் அந்த ஏமாத்து வேலை இருக்காது. எல்லோரும் நம்பிடுவான், இவளும் பெண் தான் நம்பிடுவான். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அதுக்கடுத்து வியாழன். குரு என்ன திடீர்னு வானத்துலேருந்து குதிச்சிட்டாரா? நான் எந்த நாட்டையும் படித்ததே இல்லை, நான் சுயம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இன்றைக்கி ஜோதிடத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒருவன் சிஷ்யனாக இல்லாமல் குரு ஆகவே முடியாது. குரு ஆகவே முடியாது. சந்திரன் தான் காரகன். ஒரு குரு உருவாகிறான்னா சந்திரன் தான் காரகன். ஒருவனுக்கு சந்திர திசை நடத்தால் குரு மாதிரி நடத்துவார், அதிகாரமாக இருப்பான். குரு வீட்டிலே சந்திரன் அதிகாரமாக இருப்பான். அப்போ குரு வலுவாக வேலை செய்யணும் நமக்கு அப்படின்னா, எங்கே இருந்தாலும் வேலை செய்யணும். நீச்சப்பட்டால் கூட வேலை செய்யணும் அப்படின்னா சந்திரன் வலுவாக இருக்கிறதா குரு வேலை செய்வார். தனுசு லக்னம், சுவாதியில் சந்திரன், இல்லை சித்திரையில் சந்திரன், துலா ராசியில் சந்திரன். சந்திரன் நல்ல பொசிஷனில் இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு, ஏதோ ஒரு வெற்றியை கொடுக்குறாரு. தனுசு லக்னம் 2வது இடத்துல குரு நீச்சம், ராஜயோகத்தை கொடுத்துட்டார். குரு திசையில் ராஜயோகத்தை கொடுத்தார். அதிகாரம்னு அப்படி ஒரு அதிகாரம். அப்படிலாம் அதிகாரமெல்லாம் எளிதாலாம் வராது. சந்திரன் வலுவாக இருந்தால் சிஷ்யத்துவம் வலுவாக இருக்கிறது. அவன் வலுவான குரு, உண்மையான குரு. இன்னைக்கு குரு பெரிய நான் எல்லாரையும் வழி நடத்துறதுக்கு தகுதி இருக்குது, நான் ஆசிரியர் அப்படி இப்படிலாம் சொன்னாலும் நிற்காது. எங்கே நிற்காது? யார்ட்டையாவது படிக்கலைன்னா, அவன்கிட்ட பணிவு இல்லைன்னா. இப்போ என்கிட்ட பணிவு இல்லைன்னா நான் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாதுயா அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் கேட்பாங்க? முன்னால் விட்டு பின்னால் திட்டுவாங்க இல்லையா? இந்த நாயெல்லாம் அடுத்த தடவை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை அதானே? அப்போது எங்கே லீடர்ஷிப் மதிக்கப்படுது, எங்கே குருத்துவம் மதிக்கப்படுதுன்னா அவன் அதுக்கு முதல்ல சிஷ்யனாக இருந்திருக்கணும். பாலச்சந்தர் பேட்டி எடுக்கிறார் ரஜினிகாந்தை. அந்த பேட்டி முடிகிறதுக்குள்ளே 10 தடவை பாலச்சந்தர் காலில் விழுகிறான். இன்றைக்கி ஊர் பூரா அவன் ராஜா மாதிரி இருக்கான். அவனோட குரு திசை 16 வருஷம் பயங்கரமாக ஒர்க் பண்ணுச்சு. ரஜினிகாந்துக்கு அவன் சொல்லக்கூடாதோ? ரஜினிகாந்த் அவன் சொன்னால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இல்லையா? அதாவது ரஜினிகாந்துக்கு குரு பிரமாதமாக வேலை செஞ்சு. சிம்ம லக்னத்துக்கு 7ல் குரு, சந்திரன் 6ல். ஒரு கருத்துக்காக சொல்கிறேன். சந்திரன் கெட்டு போயிட்டா குரு வேலை செய்யாது அப்படிங்கிறது இல்லை. இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்குது. அபிஜித் நட்சத்திரத்தில் திருவோணம் 1ஆம் பாதத்தில் சந்திரன். 6ன்னா அன்றாட அலுவல்னு அர்த்தம். 6ல் செவ்வாய் இருந்தால் டெய்லி ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவான் அன்றாட அலுவலில். 6ல் சந்திரன் இருந்தால் ஒவ்வொரு க்ஷணமும் அலர்ட்டாக இருப்பான். அவன் ஒவ்வொரு க்ஷணமும் அலர்ட்டாக இருப்பார். இன்றைக்கி இவ்வளோ பெரிய பொசிஷன். சந்திரன் அவன் பயங்கரமான சிஷ்யன். பயங்கரமான சிஷ்யனாக இருந்ததுனால குரு வேலை செஞ்சு. குழப்பவாதின்னு இல்லை. எப்படி அப்படின்னா, நிர்பந்தங்கள், சுற்றிலும் நிர்பந்தங்கள் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. படத்தை ஓட வச்சாகணும், பணம் போட்டவன் எடுத்தாகணும், அப்போ குழப்பந்தான் வரும். அதே மாதிரி எல்லோரும் நீ ராஜாவாக இருக்க தகுதியானவன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே ராஜாவாக இருக்கு? ஏன்னா சூரியன் ஆகணும்னா குரு இருக்கணும்ல. அவருடைய சொந்த பஞ்சு டைலாக்லாம் அவர் டைலாக் இல்லைல்ல, அடுத்தாள் எழுதி கொடுத்த டைலாக் தானே இல்லையா? அடுத்தாள் எழுதி கொடுத்த டைலாக் தானே பேசுகிறாரு. சூரியன் மாதிரி ராஜாவாகணும்னா அங்கே குரு அறிவை வளர்த்துருக்கணும். ரஜினிகாந்துக்கு அறிவில்லைன்னு சொல்லிட முடியாது. புரியுதா உங்களுக்கு? அவர் அதை
அதை வெளிக்காட்டலை, அவ்வளோதான். அதை வெளிக்காட்டலை. ஏன்னா சூரியன் மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னா அது நடக்கிற வேலை இல்லை. அவருக்கெல்லாம் வந்து சிம்மத்துக்கு 4லே சூரியன் நிஷ்பலம், குரு 7ல் நிஷ்பலம், பலமே கிடையாது குருட்ட. 4ல் இருக்க சூரியனுக்கு பலமே கிடையாது, 6ல் இருக்க சந்திரனுக்கு பலமே கிடையாது. ஆனால் எல்லாம் வேறு வேறு இயக்கத்தில் நடக்குது, வேறு வேறு இயக்கத்தில் நடக்குது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொன்னேன். அந்த பேட்டி முடிகிறதுக்குள்ளே 4 தடவை காலில் விழுந்துருவார். யார்? குருவோட காலில். அந்த பணிவு இருந்ததுனால தான் இப்போ குருவேவம் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு ஆள் இருந்ததுனால தான் அவருக்கு, யாருக்கு, பாலச்சந்தருக்கு பெரிய புகழ் இல்லையா? அது மாதிரி எடுத்துக்கோங்க. வியாழனுக்கு நெகட்டிவ் யாருன்னா சூரியன். குரு வந்து ஒரு கேள்வி கேட்டார், நான் உடனே கொண்டு ஆன்சர் பண்ணணும். பதில் சொல்லப்படாத ஒவ்வொரு கேள்வியும், குருவினுடைய கேள்வி ஒவ்வொன்றும் பதில் சொல்லப்படவில்லை என்றால் அது அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி. குரு ஒரு கேள்வி கேட்குறாரு, பதிலே சொல்லலைன்னா எரிச்சல், பயங்கரமான எரிச்சல் வந்துடும்ல. யார் பதில் சொல்ல மாட்டான்? ஆனால் நான் பேசிடுறேன். எப்படின்னா, அந்த குரு வந்து சூரியன் வேதகன். சூரியன் வலுவாக இருந்தால், நான் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். சந்திரன், சூரியன் வலுவாக இருந்தால் சந்திரன் வேலை செய்யாதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்கே குரு, சூரியன் வலுவாக இருந்தால் குரு வேலை செய்ய மாட்டார். ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் குரு வேலையே செய்ய மாட்டார். சூரியன் எங்கேயா கெட்டு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, குரு பிரமாமா வேலை செய்வார். அப்போ இந்த தன்மை, அந்த கெத்தாக இருக்கிறது, அதாக இருக்கிறது, இதெல்லாம் இருந்தால் குரு வேலை செய்யாது. நீங்கள் நல்லா பாருங்கள், ரொம்ப திமிராக இருக்கக்கூடியவனுக்கு எவ்வளோ அறிவு இருந்தாலும் அவனுக்கு மரியாதை இருக்குமா? மரியாதை இருக்குமா? அப்போ ஒரு குரு உருவாகணும்னா திமிர் இல்லாமல் உருவாகணும். நான் சொல்ல போகிறதே வருங்காலத்தில் ஜோதிடம், மற்ற எல்லாம் குப்பை அப்படின்னு சொன்னால் மதிப்பாங்களா? யாராவது மதிக்க மாட்டாங்க. அப்போ குருவுக்கு வந்து ஒருவர் வந்து பணிவாக எவன் இருக்கானோ அவன் தான் குருவாக உருவாவான். எவன் சிஷியனாக இருக்கானோ அவன் தான் குருவாக உருவாகும். எவன் கெத்தா திமிரா அடுத்தவங்க கேள்விக்கு பதிலே சொல்லாமல் இருக்கானோ அவன் சிஷியனாகவும் முடியாது, குருவாக நிலச்சிருக்கவும் முடியாது. குரு திசை வேலை செய்யணும்னா சூரியனுடைய காரத்துவங்கள் அடக்கி வாசிக்கப்பட வேண்டும், சந்திரனுடைய காரத்துவங்கள் பெருக்கமாக பயன்படுத்தப்படணும். அந்த குரு திசை பிரமாமா வேலை செய்யும். அதுக்கடுத்து சுக்கிரன். இந்த சுக்கிரன் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், குருவுக்கு எது? குரு வந்து தேவகுரு. தேவகுருவுக்கு சூரியன் வலுவாக இருந்தால் வேலை செய்ய மாட்டார். ஆனால் அசுரகுரு சுக்கிரன் இருக்காரு, அவர் கம்பீரமாக இருந்தால் தான் சுக்கிர திசை வேலை செய்யும். எல்லாரும் சொல்கிற வேலையை ஓடி ஓடி போய் செஞ்சால் சுக்கிர திசை வேலை செய்யுமா? ஒரு பெண் வழியை போய் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னால் ஆம்பளை மதிப்பானா? வழியை போனால் கிளவின்னு சொல்லுவான் இல்லையா? அப்படி ஒரு வாசகம் இருக்குல்ல, அப்படி ஒரு வார்த்தை இருக்குல்ல. இன்னும் எல்லோரும் சைலண்டாக இருக்கீங்க. அப்படி வார்த்தை இருக்குல்ல இல்லையா? அப்போ வந்து இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த திருமணத்தை பற்றி நிறைய பேசினார். அதாவது இன்பம் என்பது இருவரின் உரிமை, யார் கேட்டாலும் இளமைக்கு பெருமை. ஸ்நேகத்தை யார் கேட்டாலும், யார் அன்பை சொன்னாலும், லவ்வை சொன்னாலும், அஃபெக்ஷனை சொன்னாலும், விருப்பத்தை சொன்னாலும் அது இளமைக்கு பெருமை தான், சிறுமை கிடையாது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. இது இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா குடும்பங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய பிரச்சனை. முதல்ல நான் சொல்கிறத கேளு. அப்போ சுக்கிரனுக்கு ஒரு கம்பீரமானோ மரியாதை வரணும் அப்படின்னா சூரியன் வலுவாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சூரியன் 10 கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டார். அவருடைய பாஷை மௌனம், இறுக்கமாக இருந்தாலே புரிஞ்சுக்கிறணும். வீட்டில் ஏதோ செய்தி சரியில்லை, நம்மளை பற்றின செய்தி சரியில்லை, நமக்கு ஏதோ சிக்கல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும் இல்லையா? அப்போ சுக்கிரன் வந்து எங்கே கம்பீரமாக இருப்பார்? சூரியன் வலுவாக இருந்தால் அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருந்தால் வேலை செய்வார். சூரியன் வலுவாக இருந்தால் சுக்கிரன் எங்கே இருந்தால் வேலை செய்வார். அதே மாதிரி சனிங்கிற பயந்தவன் கெட்டு போயிட்டால் வேலை செய்வார்.
சனி பயந்தவன் தானே. பயந்து பயந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சந்தோஷமாக வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அவங்க கண் அசைவுக்கு கூட ஆண் முக்கியத்துவம் கொடுக்கணும், கணவன் முக்கியத்துவம் கொடுக்கணும். சுக்கிரன்னா அப்போ வந்து பெண் வர்க்கத்துக்கே சுக்கிரன் தான் ரெப்ரசன்டேட்டிவ். ஆனால் சுக்கிரன் ஆணுக்கெல்லாம் திசை நடக்குது இல்லை, ஒரு ஆளுக்கு சுக்கிர திசை நடக்குது. அப்போ அவருக்கு எப்படி கம்பீரமாக இருக்கணும், அந்த சுக்கிர திசை வேலை செய்யும். அங்கே போய் அந்த சுக்கிரன் நமக்கு சுக்கிர திசை நடக்குது, பயந்து பயந்து இருந்தோம்னா என்ன வேலை செய்யும்? சொந்த தொழில் செய்வியா மாட்டியா? சுக்கிர திசையில் வந்து கேட்குறான், நான் சொந்த தொழில் செய்வேனா மாட்டேனா? பயப்படாடா, சுக்கிர திசை ஆரம்பிச்சிருச்சு, நீ வாட்டுக்கு அடித்து கிளப்பு, நல்ல புகழ் ஏற்படும். சூரியன் வலுவாக இருக்கான்னு பார்த்துக்கிறணும். சூரியன் வலுவாக இருக்கா, துணிஞ்சு செய். சூரியன் வலுவில்லாமல் இருக்கா, சுக்கிர திசை வேலை செய்யாது. நம்ம அடித்து சொல்லலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும். அதுக்கடுத்து சனி. சனி வந்து செவ்வாய் வேதகன். சனி பயந்தவன், ஜனக்கூட்டம் சொன்னேன், லத்தி சார்ஜுன்னு சொல்லியாச்சுன்னு பயந்து செதறி ஓடிடும் இல்லையா? செவ்வாய் வலுவாக இருந்தால் சனி வேலை செய்யாது. ஒரு ஜாதக செவ்வாய் ஆட்சி உச்சமாக இருக்கிறாரு, கேந்திரங்களில் இருக்கிறாரு, சனி வேலை செய்யாது. உங்களுக்கு சனி 11 இருந்தாலும் சரி, உச்சமாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, லக்னத்திலேயே செவ்வாய் இருந்து உங்களுக்கு சனி வேலை செய்யுது அப்படின்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் இருக்கிற சனி பாவத்துப்படி 12 இருப்பார். பாவத்துப்படி 12 இருப்பார். அப்போது சனி வேலை செய்யணும்னா செவ்வாய் கெட்டு இருக்க வேண்டும். சனி வேலை செய்யணும்னா செவ்வாய் கெட்டிருக்கணும். சனி செவ்வாய் சேர்ந்துருந்தால் மிகப்பெரிய சிக்கல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். ஜெயலலிதா ஜாதத்தில், அம்மா ஜாதத்தில் என்னது, சனி செவ்வாய் சேர்ந்து தான் கடகத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்குது. அங்கே வாக்குஸ்தானத்தில் இருக்கு. ஆனால் அந்த சனி மக்கள் எல்லாத்தையும் அப்படி கட்டி போட்டுச்சு, வசீகரத்தில் அப்படி கட்டி போட்டுச்சு. அந்த மாதிரி செவ்வாய் நீசமான இந்த செவ்வாய் திசையில் தான் மிக வலுவான ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சாங்க. அவங்களுக்கு 8ல் புதன், மறந்துடாங்க, 8ஆம் இடத்தில் புதன், மகர வீட்டில் புதன். அவங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும்போதே சிஎம் ஆகுறாங்க. செவ்வாய்க்கு புதன் என்னது வேதகன்னு சொல்லியிருக்கேன், செவ்வாய்க்கு புதன் ஆவாதுன்னு சொல்லியிருக்கேன். புதன் மறைஞ்சிருக்கேன், செவ்வாய் வேலை செஞ்சிருச்சு. அதை நீங்கள் இங்கே ரீகால் பண்ணிக்கணும். இங்கே சனின்னா செவ்வாய் கெட்டு போனாலோ மறைஞ்சிருந்தாலோ சனி திசை பிரமாதமாக வேலை செய்யும். அதே மாதிரி எப்படி இருந்தால் நல்லா வேலை செய்யும்னா, சூரியனுக்கு மாதிரியே அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அறிவு ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இந்த சனி திசை பிரமாதமாக வேலை செய்யும். சனிக்கு காரகன் யார்? குரு. சனிக்கு காரகன் குரு. குரு உச்சமாகிறது சனியோட பூச நட்சத்திரத்தில் தான். அப்போ சனி அடையாளப்படணும்னா குரு அங்கே வந்து உட்காரணும். ஒருத்தனுடைய உழைப்பு மதிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த உழைப்பினுடைய தன்மையை உயர்த்தி சொல்லக்கூடிய அறிவு, அறிவார்ந்த ஆட்கள் சமுதாயம் அவனுக்கு பக்கபலமாக இருக்கணும். அவன் ஜாதகத்தில் குரு பக்கபலமாக இருந்ததுன்னா சனி திசை பிரமாதமாக வேலை செய்யும். செவ்வாய் கெட்டு போயிட்டாலும் பரவாயில்ல, தேக பலமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, சனி திசை பிரமாதமாக வேலை செய்யும். சனி திசை பிரமாதமாக வேலை செய்யும். சனி வாரி இறைப்பான், வாரி கொடுப்பான்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்கவுங்க திசைக்கு எப்படி இருந்தால் இது வந்து வேலை செய்யும். வேதகனுடைய ஒரு கிரகத்தினுடைய வேதகனுடைய புத்தியை போய் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த திசையில் இந்த புத்தி காரகனோட புத்தி, இது பாசகனோட புத்தி, இது வேதகனோட புத்தி, இதெல்லாம் வேலை செய்யும், இது வேலை செய்யாதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது கிடையாது. இந்த கிரகத்தினுடைய தன்மை அதைத்தான் நம்ம இங்கே எடுத்துக்கிறணும். அதனால் இந்த கிரகங்களுக்கு வந்து திசைக்கு நம்ம பலன் சொல்லும்போது இந்த ஒரு கருத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு பலன் சொல்லுங்கள் என்றால் மிக மிக அருமையாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் மதியம் சந்திப்போம். மிக நுணுக்கமான விஷயங்களை மிக எளிமையாக ஐயா நம்மளுக்கு தந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்களை வந்து ரொம்ப எளிமையாக ஜாதகத்தை பெருசாக ஆய்வு செய்யாமையே ஒருத்தவங்களோட திசையை வைத்து அவங்களோட வேதகன் பாதகன் யார், உங்களுக்கு இந்த திசை எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம் ஐயா சொன்னதை ஃபாலோ பண்ணால். ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா.